அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டவர் வந்து ரொம்ப தாழ்மையா அங்க வந்து இருக்கிறது வந்து அவங்களால இவர் தான் ஆண்டவர்ன்றதை அவங்களால ஏற்க முடியல. அதனால இவர் வந்து கண்டிப்பா சிலுவையில் அறிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க வந்து ஆண்டவரை வந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவன் உண்மையாவே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து மன்னிக்கிறாரு. அப்போ தெரியாம செய்யற தப்புக்கு மட்டும்தான் ஆண்டவர் மன்னிக்கிறாரா, தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு வந்து ஆண்டவர் மன்னிக்கலையா அப்படின்னு பார்க்கும்போது யூதாஸ் யூதாஸ் யாரு? டீச்சர்ல ஒருத்தர். வேற இயேசுவை வந்து காட்டி கொடுத்தவர். இப்போ இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ்க்கு ஆண்டவர் வந்து மன்னிப்பு கொடுத்தாரா? அது பார்க்கும்போது வியாழன் விருதுல வந்து எல்லாரும் உட்கார்ந்து அந்த கடைசி விருது இது பண்ணிட்டு இருக்கும்போது 10:26-24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். இந்த வசனம் வந்து ஆண்டவர் வந்து அந்த டைம்ல அவர் ஆண்டவரா இல்ல, ஒரு மனுஷனா அவரோட வேதனைகளை வந்து அப்படியே வெளிப்படுத்துறாரு. அவரோட மன குமுறல் அது, கூட இருக்கிறவன் துரோகம் செய்ய போறான் அப்படின்ற ஒரு எரிச்சல் அவருக்கு. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவனை பத்தி அப்படி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மனுஷன் வந்து பிறக்காம இருந்தாலே அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுற ஆண்டவர் நம்மளுக்கு இன்னொரு வசனம் ஒண்ணு கொடுத்துருப்பாரு. எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தடையப்படுகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் வந்து அன்னைக்கு சாயங்காலம், அதாவது வியாழக்கிழமை மத்தியானம் இது மாதிரி யூதாஸை வந்து சொல்றாரு. சாயங்காலம் யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கறதுக்காக வரான். வரும்போது ஆண்டவர் அவனை என்ன சொல்றாரு? மத்திய 26:50 இயேசு அவரை நோக்கி சிநேகிதரே அப்படின்னு கூப்பிடுறாரு. யூதாஸ் வந்து அங்க மன்னிப்பும் கேட்கல, எதுவுமே கேட்கல. யூதாஸ் வந்து தெரிஞ்சுதான் காட்டி கொடுத்தான், எல்லாருமே அது தெரியும். ஆனா ஆண்டவரை வந்து அவன் திருப்பி சந்திக்கும் போது ஆண்டவர் அவனை வந்து என்ன கூப்பிடுறாரு அப்படின்னா சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ ஆண்டவர் வந்து மத்தியானம் இருந்த கோபத்தை கூட சாயங்காலத்துக்குள்ள ஆண்டவர் அதை வந்து மன்னிச்சிடுறாரு. ஆண்டவர் வந்து அப்படின்னா நம்மளும் எதிர்பார்க்கிறாரு, நம்மளும் வந்து அடுத்தவங்களை மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல அவர் வந்து அந்த மத்திய 5 மலை பிரசங்கத்துல ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு காரியங்கள் சொல்லிடுவார். மத்திய 5:44-45 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துக்களை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஆண்டவர் ஆல்ரெடி பிதாவோட குமாரன் தான். நம்ம குமாரனா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி மன்னிக்கணும் அப்படின்றதான் ஆண்டவர் வந்து அங்க நம்மளுக்கு சொன்னார். ஆண்டவர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் மன்னிப்பு தராரா? கிடையாது. ஆண்டவர் கிட்ட போய் நின்றாலே அவர் மன்னிச்சிடுறாரு. அப்படி மன்னிச்ச சிலர்ல தான் யூதாஸ் ஒண்ணு. அடுத்தது யோவான் 8:1-11 வரைக்கும் படிக்கும் போது அந்த விபச்சார ஸ்திரீ அவங்க கூட்டு வந்து விடும்போது எல்லாருமே இவங்க வந்து ஆத்மீக்குள்ளாக தீர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. அந்த ஸ்திரீயுமே அவர்கிட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க, சும்மா அங்க நிற்பாங்க. ஆண்டவர் கிட்ட வந்து நின்னாங்க, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா யோவான் 8:10
அதற்கு அவன் இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவனை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நிற்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவ்வளவுதான். அந்த லேடி வந்து எங்கேயும் மன்னிப்பு கேட்ட மாதிரிலாம் இல்லை. ஆண்டவர் வந்து உடனே மன்னிச்சிடுறாரு, வந்து நின்னாங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி தான் லூக்காலையும் 7வது அதிகாரம் 36ல இருந்து 50 வரைக்கும் அந்த பாவரோட ஸ்திரீ வந்து ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து அவங்க அழுகையினால முடிய வச்சு அவரு பாதத்தின் அருகிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்க பண்ணாங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கல, எதுவுமே கேட்கல. அவங்களுக்கும் ஆண்டவர் இதே மாதிரிதான் மன்னிப்பு கொடுத்திருப்பாரு. லூக்கா 7வது அதிகாரம் 36ல இருந்து 50 அந்த 50வது வசனம். அவ்வளவுதான். ஆண்டவர் கிட்ட வந்தாலே போதும், மன்னிப்பு தான் வரணும். அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கிட்ட வந்தாலே போதும், அவர் மன்னிச்சிடார். இதே மாதிரிதான் நம்மளையும் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம அப்படியே இருக்கோம். நம்ம வந்து நம்மளோட மன்னிப்பு எப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும், நம்ம மன்னிக்கணும். ஆனா அந்த மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் மன்னிச்சிருவேன் ஆனா மறக்க மாட்டேன் அப்படின்றதுதான். ஆண்டவர் வந்து நம்மள ஒரு நாளைக்கு அப்படி நம்மளோட பழைய பாவங்களை எதுவுமே ஆண்டவர் வந்து நம்ம நினைச்சிருக்கதே இருக்குது. இதுதான் நமக்கு வந்து வாழ்வு கொடுக்கும் மன்னிப்பு. நமக்கு அந்த சிலுவையில் ஆண்டவர் கொடுத்தது. நாம் வந்து செய்து தெரிந்து செய்யும் பாவம், துரோகம் எல்லாத்தையும் மன்னிக்கிற ஆண்டவர் தான் இருக்கார். நாமும் அப்படி மன்னிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு துரோகம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அவனை நம்ம யாரை வச்சு சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, யூதாசை வச்சுதான் சுட்டி காட்டுறோம். அப்படி இருக்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதாச மன்னிச்ச ஆண்டவர் நம்ம இன்னும் யூதாச மன்னிக்கவே இல்லையே. இந்த கேள்வியோட உரையை கொடுத்து தேங்க்யூ.